ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சமையல் அண்ட் vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20th நம்மளோட சேனல் ஆரம்பித்து 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அதுக்காக இன்றைக்கி ஒரு சின்ன செலிப்ரேஷனாக கேக் வெட்டலாம் அப்படின்னு நினச்சோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ தான். எனக்கு கொஞ்சம் ஐடியா இல்லாமல் தான் இருந்தது. கேட்டாங்க, அதனால் சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. அதனால் பக்கத்தில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு, நிறைய குட்டீஸ் கொஞ்சம் லேட் ஆனதுனால வர முடியல, குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு கேக் வெட்டியாச்சு. பாருங்கள், ஒரு சின்ன செலிப்ரேஷன்ஸ் தான். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி இலந்த மரம், ஒரு 2 மரம் இருக்குது. அதில் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இலந்தப்பழம் பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். 2 குட்டி பொண்ணுங்க பொறிச்சிட்டு இருந்தாங்க, நிறைய இருந்தது. சரி பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் நான் போனேன். பார்த்திங்கன்னா அந்த இலந்தப்பழம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. புழுவெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இலந்தப்பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா நல்லா இடித்து சாப்பிடுவோம். அதை பொறிச்சிட்டு வந்து பச்சை மிளகா, பச்சை இலந்தக்காய், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா இடித்து சாப்பிடுவோம் ஊர்லலாம். ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டேன்னு வைங்களேன், ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய எப்போவுமே இருக்கிறது தான், ஆனால் நான் பொறிச்சதில்லை. இன்றைக்கி தான் சரி பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறித்தோம். நல்லா இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதை தான் பார்த்திங்கன்னா என் பொண்ணு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் அப்படி சாப்பிட்டுட்டே நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அம்மா சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இலந்தக்காய். அம்மா பார்த்திங்கன்னா சரி இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, பெப்பர் சிக்கன் அண்டு என்னது
அண்டு ஈரல் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தோம். ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டு வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. நான் பார்த்திங்கன்னா அரிசி வந்து களையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். வாஷ் பண்ணிட்டு இப்போது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரை வந்து நான் கழுவிட்டுருக்கேன். அந்த ட்ரையாக வந்து பவுடர்லாம் வந்து பவுடர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து அந்த ஜாரை வந்து ட்ரையாக அரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் துடைச்சிட்டு இருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ரைத்தா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் ஒரு 2 பேக்கெட் அளவு தயிர் எடுத்தேன். உப்பு சேர்த்திட்டேன். பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து பெரிய வெங்காயம் சேர்த்து ரைத்தா ரெடி பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. அம்மாட்ட என்னமோ சொல்லிகிட்டு இருந்தேன். அம்மா பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக எண்ணெய் போட்டு எல்லாம் தாளிச்சிட்டு இருந்தாங்க. சிக்கன் பிரியாணிக்கு ரெடி ஆகிட்டு இருந்தது. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நீயா நானா சேனல் நம்ம யூடியூபர்ஸ் வந்து கலந்துக்கிட்டு அந்த பாட்டு வந்து ஓடிட்டு இருந்தது. நான் அதை மும்மரமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் கழுவுற வேண்டிய வேலையில் இருந்தது. அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே சிக்கன் பிரியாணியும் அப்படியே ரெடி ஆகிட்டு இருந்தது. பக்கத்துலேயே பெப்பர் சிக்கனுக்கும் அம்மா பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சைடில் பெப்பர் சிக்கனும் ரெடி ஆகிட்டு இருந்தது. இது பார்த்திங்கன்னா தனியாக நான் வீடியோவே போட்டிருக்கேன். எடுத்திருக்கேன். இனிமேல் வந்து அப்லோட் பண்ணணும். பெப்பர் சிக்கன் தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போடுவேன். இது பார்த்திங்கன்னா vlogக்காக கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன். பெப்பர் சிக்கன் அண்டு இதுவும் பார்த்திங்கன்னா ஈரல் வறுவலும் பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கேன். இனி வர வீடியோஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அது தனியாக எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். என் பெரிய பொண்ணு பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் சரி இந்த கிளிப்பிங் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் சாப்பிட உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, ரைத்தா, அப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன், ஈரல் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு இன்றைக்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு விருப்பமாக இருந்ததுனால செஞ்சோம். எல்லோரும் வந்து சாப்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாம